தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. வெற்றி துளசி சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கிறங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கிறங்க. அப்போ தானே போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் சீனை பொறுத்த வரைக்கும் மகேஷ், அஞ்சலி இவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததுமே கவின் அங்கேருந்து எழுந்து போகிறாரு. எதுக்காகப்பா எழுந்து போகிறேன்னு சொல்லி சிவராம் கவினை பார்த்து கேட்க, இல்லை முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையில் சாதத்தை கொண்டுட்டே அங்கேருந்து போகிறாரு. கவினுடைய அப்பாவும் அம்மாவும் தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போது கவின் பிரசாதம் கொண்டுட்டு வந்திருக்காதா நினச்சி அதை வாங்கிக்கிறாங்க. அதை வாங்குறது மட்டும் இல்லை, அதை சாப்பிடவும் செய்கிறாரு. அம்மா பக்குவம் அப்படியே இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபீல் பண்ணும்போது, சரி எங்கப்பா கொடுக்குறாங்கன்னு சொல்லி கவினுடைய அப்பா கவின் கிட்ட கேட்க, அங்கே தான் கொடுக்குறாருன்னு இங்கே சிவராம் குடும்பத்தை கை காமிக்க, அதை பார்த்ததுமே அவர் செம்ம ஷாக் ஆகிறாரு. கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த சாதத்தை கீழே கொட்டுறாரு. அதை பார்த்த கவின், என்னாச்சு, ஏன் சாதம் கீழே செதறி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை கை தவறி கீழே கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்ல, சரி நம்ம கோவிலில் இருக்க வேணாம், இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு எங்கள் கவினுடைய அப்பா சொல்லும்போது, கவினுடைய முறப்பொண்ணு சொல்கிறாங்க, நான் ரொம்ப வருஷம் கழித்து இப்போ தான் கோவில் திருவிழாவுக்கு வந்திருக்கேன், ஸோ எனக்கு பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குன்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கோவிலில் இருக்கலாம்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால், ஸோ இன்றைக்கி கோவிலில் சின்ன தம்பி படம் போட போகிறதா அஞ்சலி மகேஷ் கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ மகேஷ் பார்த்திங்கன்னா, உனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் அஞ்சலி கிட்டே பேச, அஞ்சலி பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆசைகள் எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதாவது ஃபேமிலி கூட இருக்குது, ஃபேமிலி கூட சேர்ந்து படம் பார்க்குறது இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் நீங்கள் இது மாதிரி இருந்து பழகுனது இல்லைன்னு சொல்லி மகேஷ் கிட்டே கேட்கும்போது, உனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதுன்ற மாதிரி அஞ்சலி கிட்டே ரொம்ப பெருந்தன்மையாக பேசுகிற மாதிரி மகேஷ் பேசுகிறாரு. இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு வண்ணம் அவருக்கு ஓடிட்டு தான் இருக்குது. அப்படியே சீனை கட் பண்ணால் ஒட்டுமொத்த குடும்பமும் சின்ன தம்பி மூவி போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது சிவராம் குடும்பம், வெற்றியுடைய குடும்பம், கவின் குடும்பம், இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சின்ன தம்பி மூவியை கோவிலில் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இங்கே ஜோடி ஜோடியாக உட்காந்துட்டு இருக்காங்க. மகேஷ் அஞ்சலி ஒரு ஜோடியாகவும், அதே மாதிரி துளசி கட்டிக்க போகிறவரும் ஒரு ஜோடியாகவும் உட்காந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மோனிகாவும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ மோனிகாவும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இங்கே துளசியையும் வெறிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. துளசி கட்டிக்க போகிற மாப்பிள்ளையை எப்படியாவது துளசிக்கிட்டேருந்து கிளப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, பிளான் பண்ணி உங்களை ஒருத்தவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளப்பி விட்றாங்க. அந்த இடத்துக்கு வெற்றி போய் உட்காடுறாங்க. ஸோ சின்ன தம்பி மூவி படம் பார்த்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு சீன்லையும் நம்ம துளசி பார்த்திங்கன்னா மெய் மறந்து கண் கலங்குறாங்க. அப்போ வெற்றி நினைக்கிறாங்க, காதலை சொல்ல தான் பயம், மற்றபடி நம்ம தாலி கட்டிடலாம் அப்படின்ற ஒரு முடிவை வெற்றி எடுக்கிறாரு. ஸோ அந்த முடிவை தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலை. அவர் சொல்கிறது பார்த்திங்கன்னா, துளசி தான் உங்களுடைய அண்ணி, இன்றைக்கி நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன், துளசியை நினச்சாலும் இனிமேல் என்ன தவிர வேறு யாருமே அவள் கழுத்தில் தாலி கட்ட முடியாது அப்படின்ற மாதிரி வெற்றியோடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது, என்ன இவர் பொடி வச்சு பேசுகிறாரு, ஏதாவது பிளான் பண்ணிட்டாரோ அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்க, ஸோ வெற்றி பார்த்திங்கன்னா அங்கே சுவாமி சிலையில் இருக்கக்கூடிய அந்த தாலியை போய் எடுக்கிறாரு. எனக்கு வேறு வழி தெரியல, இந்த நேரத்தில் தாலி எங்கே போய் வாங்குறதுன்னு தெரியல, அதனால என்னை மன்னிச்சுக்கோ கடவுளே, நீ தான் துளசியை பார்க்க வச்ச, பழக வச்ச, அதனால நான் ஓங்கிட்டே வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க தாலியை கையில் எடுத்துக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வெற்றி கட்டிக்க போகிற பொண்ணு, ஸோ அவங்க இங்கே வெற்றிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப பிடிக்கும், அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் உங்களை பார்த்ததுமே அந்த முடிவை நான் மாற்றிக்கிட்டேன், என் மனசார சொல்கிறேன், நான் உங்களை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெற்றியை பேச விடாமல் ஹக் பண்ணுறது பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வெற்றிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா இது, நம்மளை பேச விடாமல் இவளே பேசிகிட்டு இருக்காளன்னு வெற்றி ஒரு பக்கம் புலம்புனாலும், ஸோ அப்படியே அந்த சீனை முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மண்டபத்தில் எல்லாருமே படுத்திருக்காங்க. அஞ்சலி ஒரு பக்கம் மகேஷை நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் மகேஷ் பார்த்திங்கன்னா அஞ்சலி எங்கே தான் குடும்பத்துக்கிட்ட உண்மையை சொல்லிடுவாளோ அப்படின்ற பயம் தொடர்ந்து மகேஷ் கிட்டே இருந்துகிட்டே தான் இருக்குது. இன்னொரு பக்கம் துளசி, தியா இவங்க ரெண்டு பேரும் படுத்திருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க போகுது, இதுதான் சரியான தீர்வு அப்படின்ற மாதிரி கையில் தாலியோட வெற்றி ஒரு பக்கம் நின்றுட்டுருக்காரு. ஸோ இன்னொரு பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது கேசவன் என்ன பண்ணுறாங்க, பணம் ஏற்பாடு பண்ணுறதுக்காக ஏற்கனவே அண்ணனுடைய பணத்தை எடுத்துட்டாரு. ஸோ அடுத்த கட்ட முயற்சியாக பார்த்திங்கன்னா தன்னுடைய
மனைவியுடைய நகையும் பார்த்திங்கன்னா போலியான நகையை மாற்றி ஒரிஜினல் நகை இவர் வந்து எடுத்துக்கிட்டு நம்பிக்கையை வந்து கெடுக்கக்கூடாதுன்னு தான் நான் இப்படிலாம் பண்ணுறேன் மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி ஃபோட்டோவை பார்த்து மன்னிப்பு கேட்டுட்டு அவர் ஒரு பக்கம் ஒரு தில்லாலங்கடி வேலையை பார்த்துட்ருக்காரு. ஸோ ஆக மொத்தம் ரொம்ப பரபரப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த எபிசோட். சரி, என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலேருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.